தேர்தல் முடிந்த பின்னர் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனின் அரசியல் எதிர்காலம் என்ன என்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. கோணம் 1. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் சசிகலாவை அகற்றுவதற்காக இபிஎஸ் ஓபிஎஸ் கூட்டணி உருவாக காரணமாக இருந்தது பாஜக. பிரதமரே கூறியதால்தான் இபிஎஸ்ஸுடன் இணைந்து செயல்பட்டதாக ஓபிஎஸ்ஏ கூறியிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக அனுமதிக்குமா பாஜக என்பது கேள்விக்குறியே. கோணம் 2. சசிகலா ஓபிஎஸ்ஐ ஓரம் கட்டிவிட்டு மற்றவர்கள் வந்தால் அதிமுக அவர்களுக்காக கதவை திறந்தே வைத்திருக்கும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் நிலைப்பாடாகும். இதனை பலமுறை அவர்கள் தெளிவுபடுத்திவிட்டனர். இந்த நிலையில் அதிமுகவிலும் சேர முடியாமல் தனித்தும் இயங்க முடியாமல் இருப்பது ஓபிஎஸ் தான். தேர்தல் முடிந்தவுடன் பாஜகவில் ஐக்கியமாவதை தவிர அவருக்கு வேறு வழியில்லை என்கிறார்கள். கோணம் 3. டிடிவி தினகரனை பொறுத்தவரை அதிமுகவை எப்போதோ மறந்துவிட்டதாகவே தெரிகிறது. எனவேதான் அவர் அமமுக என்கிற கட்சியை ஆரம்பித்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறார். இனி அவர் பாஜக கூட்டணி கட்சிகளில் ஒன்றாக இருப்பதை தவிர வேறு வழியில்லை என்பதுதான் இப்போதைய நிலவரமாகும். கோணம் 4. டிடிவி ஓபிஎஸ் சசிகலாவை இணைத்து அதிமுக கொடி சின்னம் கிடைத்துவிட்டால் நிலவரம் எப்படி இருக்கும் என கணக்கு போடுகிறதாம் பாஜக. எடப்பாடிக்கு உள்ள ஆதரவு என்ன என்பதை தெரிந்து கொள்ள இந்த மக்களவைத் தேர்தல் ஒரு வாய்ப்பாகும். இந்த தேர்தல் முடிவுகளை வைத்தே பாஜக ஒரு வியூகத்தை வகுக்கலாம் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். கோணம் 5. கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி கோலோச்சுவதை பாஜக விரும்பவில்லை. தென்மண்டலத்தில் தனக்கு வலு சேர்க்க பலவீனமான ஒரு அதிமுகவின் கூட்டணி தேவை என்றே கருதுகிறது. எனவேதான் ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை மையமாக வைத்து காய் நகர்த்துகிறது பாஜக.